ஹாய் டாமீஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மை ஹீரோட ஸ்பெஷல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்கடா. அப்போ தான் இந்த பார்ட் வந்துட்டு கிளியராக புரியும். அண்ட் நான் இந்த பாட்டை வந்துட்டு ஸ்பெஷலாக வந்துட்டு ஷபா கதீஜா அவங்களுக்கு வந்துட்டு டெடிகேட் பண்ணுறேன். கேட்டிருந்தீங்கல்ல, ஸ்பெஷல் பார்ட் வந்துருச்சுடா. ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் ஹாப்பி. அண்ட் நான் வந்துட்டு ஒரு 1 minute 30 seconds பேச தான் போகிறேன். ஸோ வீடியோ வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வரும். ஸோ ஸ்கிப் பண்ணுறாங்க, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சொல்ல வர என்னென்னா, எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஃபேமிலிக்கு வந்துருக்கிற புது மெம்பர்ஸை வந்துட்டு நான் வெல்கம் பண்ணுறேன். ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு குறையாத சப்போர்ட், லவ் அண்ட் கேர் வந்துட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. நானே வந்துட்டு சம்டைம்ஸ் யோசிப்பேன், நம்மலாம் எதுக்குடா சேனல் வச்சுருக்கோம், ஒரு வீடியோ ஒழுங்காக போட நம்மளுக்கு முடியுதா அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிச்சிருக்கேன். நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்து 33 days சாலிடாக முன்னாடி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ போட்டிருக்கேன். ஸோ ஒரு 1 month கேப்க்கு அப்புறம் நான் போட்டுமே எனக்கு ஸ்டில் அந்த சப்போர்ட் கிடைக்குதுன்றது வந்துட்டு எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பிளெஸிங் தான் நான் சொல்லணும். அண்டு நான் வந்துட்டு லாஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருப்பேன் ரம்ஜான் டைம், ஸோ வீடியோ போட முடியல அப்படி இப்படின்னு. ஆக்சுவலி நான் அது ரம்ஜானில் எடிட் பண்ணது, ஸோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எடிட் பண்ணான்னு சொல்லும்போது தான் அன்எக்ஸ்பெக்டடாக நான் என் ஃபோனை கீழே போட்டு டிஸ்பிளேவை உடச்சி அதை சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கே எனக்கு லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி வந்துட்டு முந்தானத்து தான் ஃபோன் என் கைக்கு வந்துச்சு. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் இந்த ப்ராசஸிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு இன்னும் லேட் ஆகிடுச்சு. சாரிடா. அண்டு வழக்கம் போல் சொல்கிறது தான், you guys are so supportful to me. I feel blessed and thankful and grateful for have you guys. I hope இதே லவ் அண்ட் கேர் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே கிடைக்கும்னு நம்புகிறேன். ஓகேடா மீஸ், நான் வந்துட்டு ரொம்ப பேசி எக்ஸ்ட்ராவே வந்துட்டு ஒரு 15 to 20 seconds எடுத்துட்டேன் போல். ஓகேடா, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்போ சொல்கிற மாதிரி தான் லாஸ்ட் பார்ட் வந்துட்டு ஒன்ஸ் கிளியராக பார்த்துருங்கடா, அப்போ தான் இந்த பார்ட் புரியும். லாஸ்ட் பார்ட் எதில் முடிச்சிருக்கோமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம்டா. லாஸ்ட் பார்ட் எதில் முடிச்சிருப்போம்னா, நீங்கள் வந்துட்டு டேவானுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஃபவுசியோடைய வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பீங்க. அங்கே போயிட்ட உடனே உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு ஒரு ஹாப்பி நியூஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதோடு தான் நான் முடிச்சிருந்தோம். வாங்க அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்துட்டு ஒரு 3 months ஆஃப்டர் நீங்கள் வந்துட்டு இன்னும் ஃபவுசி வீட்டில் தான் இருக்கீங்க. ஃபவுசி வந்துட்டு உங்களை அனுப்பவே மாட்டேன்னு சொல்லிட்டா. ஸோ ஜிமினும் வந்துட்டு அது அவர் கம்பெனி தானே, ஸோ நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை வந்துட்டு அவருடைய மற்ற மெம்பர்ஸை வச்சு அந்த கம்பெனியை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ நீங்கள் ஃபவுசி கூட தான் இருக்கீங்க. ஷிஃபா வந்துட்டு உங்கள் கூட தான் இருக்கா. அவளும் போக மாட்டேன், உங்களை பார்த்துக்கணும்னு சொல்லிவிட்டு அங்கேயே இருந்துட்டா. ஸோ ஒன் ஃபைன் மார்னிங் நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் வந்துட்டு மீனா வந்துட்டு நின்றுட்டுருக்கா. அம்மா எழுந்துருங்க, எவ்வளோ நேரமாக தூங்குறீங்க அம்மா? இப்போ ஷிஃபா இல்லை, நான் மீனா. சரி மீனா, போ, எனக்கு தூக்கம் வருது, அம்மாவுக்கு தூக்கம் வருது, நீ போ. நான் போக மாட்டேன், எழுந்துருங்கம்மா, எனக்கு தூக்கமாக வருது. நீங்கள் பாருங்கள், இப்போ தூங்குனீங்கன்னா எனக்கு ஸ்பேஸே இல்லை. மீனா போ மீனா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. மீனாவும் நீங்களும் வந்துட்டு ஒரு குட்டி ஃபைட் மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் வராரு. மீனா, டேடி இங்கே பாருங்க, மம்மி நகரவே மாட்டிக்கிறாங்க. மீனா, மம்மிக்கு தான் வந்துட்டு ஸ்லீப் கரெக்டாக இல்லை, ஸோ அவங்க தூங்கணும்னு சொல்லியிருக்காங்களே டாக்டர். நீங்கள் வாங்க, அப்பா கூட வாங்க. டேடி நான் இங்கே தான் தூங்குவேன். இப்போ நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா நான் வந்துட்டு மீனா பாப்பாவுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம்ஸ்லாம் வாங்கி தருவேனா? சரி ஓகே டாடி, நான் வரேன் அப்படி சொல்லிட்டு மீனா ஜெமீன் கூட போயிடுப்பா. அப்போது ஒரு 1/2 hour கழித்து ஷிஃபா வரா. ஜல்லன் மீனா போ மீனா, எனக்கு தூக்கம் வருது. நான் மீனா இல்லை ஷிஃபா. ஏன்டி 2 பேரும் மாறி மாறி வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? நாயே, நானும் என்னை டிஸ்டர்ப்லாம் பண்ணல, தின்னுட்டு படு. எனக்கு சாப்பாடுலாம் வேணும், தூங்க விடு. ஒழுங்கு மரியாதையே எழுந்து வந்து சாப்பிடு. ஆல்ரெடி டாக்டர் சொல்லியிருக்காரு நீ வீக்காக இருக்க, சரியாக சாப்பிடலன்னு. ஒழுங்கு மரியாதையே வந்து சாப்பிடு, இல்லைன்னா பாரு டேவையும் ஜேக்கையும் வர வைப்பேன். எப்படி வசதி உனக்கு? படுத்தாது ஷிஃபா, எழுந்துரு ஜல்லன் அப்படி சொல்லிட்டு ஷிஃபா சொல்கிறா. நீங்களும் வந்துட்டு கண்ணை கசிக்கிட்டே எழுந்து உட்காருறீங்க. என்னடி? வந்து சாப்பிட்டு வா, எழுந்து வா. நீ தான் பட்னி கிடக்குறனா, ஏன் என் தங்க பிள்ளைங்களையும் பட்னி போடுற? ஒழுங்கு மரியாதையே எழுந்து வா. பாவம், அந்த பிள்ளை என்ன பாவம் பண்ணுச்சு அப்படி சொல்லிட்டு அவங்கள திட்டுறா. நீங்கள் வந்துட்டு அவளை பார்த்து பவுட் பண்ணிகிட்டே எழுந்து போகிறீங்க. போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உட்காடுறீங்க. அப்போ வந்துட்டு ஃபவுசி ஒரு பவுலில் வந்துட்டு பாரிஜ் கொண்டு வந்து வைக்கிறா. நீங்கள் இதெல்லாம் மனுஷன் திம்மானா? எனக்கு வேண்டாம்.
எனக்கு வந்துட்டு என்ன வேணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்போ ஜிமின் கரெக்டாக வராரு. என்ன சத்தம்? வா ஜிமின், கரெக்டான டைமுக்கு வந்திருக்கேன். என் பேரு உன் பொண்டாட்டிக்கு போரேஜ் வேணாமா, வேறு என்ன வேணும்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஏய் என்ன, போரேஜ் தானே கொடுத்துருக்காங்க, அதுதானே சாப்பிட சொல்லி கொடுத்துருக்காங்க டாக்டர். ப்ளீஸ், எனக்கு இதை சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு, எனக்கு இது வேண்டாம். நாக்கு செத்து போச்சுன்னா போய் அடக்கம் பண்ணுடி. நம்ம பாப்பாவுக்கு எது ஹெல்த்தியோ அதுதான் முதல்ல கொடுக்கணும். ஜிமின், இப்பெல்லாம் சொன்ன கேட்க மாட்டா. நீங்கள் வாங்க, இங்கே வாங்க அப்படி சொல்லிட்டு ஷிஃபா கூப்பிட்றா. நீங்கள் ஷிஃபாவை பார்த்து முறைக்கிறீங்க. ஷிஃபாவில் என்ன முறப்பு? நீயா திங்கிறியா இல்லை ஜிமினை ஊட்டி விட சொல்லவா? என்ன பண்ணாலும் நான் சாப்பிட மாட்டேன், எங்களுக்கு தெரியாது இப்போ நீ சாப்பிட்ற அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஜிமின் வந்துட்டு மீனாவை ஜேகே கையில் கொடுத்துட்டு, ஜேகே நீங்கள்லாம் போய் விளையாடிட்டு இருங்க, நான் வந்துட்டு பல ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது, கொடுத்துட்டு வரேன் அப்படின்றாரு. ஜேகே சிரிச்சிட்டே போயிடுறாரு. இங்கே ஜிமின் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு, தின்னு சீக்கிரம் சாப்பிடு. எனக்கு இது வேணாம். வேணாம் வேணாம்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, ஒழுங்காக சாப்பிடு, எடுத்து சாப்பிடு. வேண்டாம் ஜிமின், நீ என் செல்ல புருஷன்ல, என் தங்க புருஷன்ல, இப்படிலாம் நீங்கள் கொஞ்சம் மட்டும் நாங்கள் விட்டுருவோமா? ஒழுங்காக சாப்பிடு. ஏன் இப்படி பண்ணுறீங்க போங்க இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுவுறீங்க. அப்போ ஷிஃபா வந்துட்டு, அட்லீஸ்ட் 2 வாயாவது சாப்பிட்றீ. ஷிஃபா இதில் ஒன்றுமே இல்லை ஷிஃபா, இது வந்துட்டு சப்புடு, எனக்கு நல்லாவே இல்லை. வேறு என்னடி பண்ண முடியும்? நாங்களும் இப்படி தானே கஷ்டப்பட்டிருப்போம். அதெல்லாம் வந்துட்டு பாப்பாவோட ஹெல்த்துக்கு தான். நீ வந்துட்டு சாப்பிடு முதல்ல ப்ளீஸ். நோ வே அவுட், ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு தலையெழுத்தின்னு சொல்லிட்டு அதை எடுத்து சாப்பிட்றீங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் 3 பேரையும் பார்த்து பவுட் பண்ணி முடிச்சுட்டே எழுந்து போயிட்டீங்க ரூமுக்கு. 3 பேர் சிரிச்சிட்ருக்காங்க. அப்போ ஜிமின், நீங்கள் வந்துட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எனக்கு தெரியலை. ஆமாம், நாங்கள் அவள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நாங்கள் அவளோட சிஸ்டர்ஸ் அப்படி சொல்லிட்டு ஷிஃபாவும் ஃபௌசி சொல்கிறாங்க. ஜிமின் சிரிச்சிட்டே உங்கள் பின்னாடி வராரு. ஷிஃபாவும் ஃபௌசி அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜேகே சைடு வந்தால் அங்கே வந்துட்டு நம்ம ஜிலின், டேவான், ஜாங்ஸுன், மினாலாம் நின்று விளையாடிட்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் சூப்பர்வைசிங் வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஜிலின் வந்துட்டு ஜாங்ஸுனுடைய ஷர்ட்டை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கான். டேய் எங்கடா என் பாலு? நான் எங்கேயும் போடலையே, நீ தான் வச்சுருந்த, நான் பார்த்தேன். டேய் அங்கே ஏதோ பிரச்சனை போலடா, வாடா போய் பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு டேவும் ஜேகேவும் ஓடி வராங்க. ஜிலின், ஜாங்ஸுன், என்னாச்சு, என்ன பிரச்சனை? பாருங்க டேப்பா, என் பாலை இவன் இங்கேயோ தூக்கி போட்டுட்டான். ஜேகேப்பா நான் எங்கேயும் போடலை, என்னை நம்புங்க அப்படி சொல்லிட்டு ஜாங்ஸுன் சொல்கிறான். இங்கே ஜிலின் வந்துட்டு, இல்லை இல்லை நான் பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு ஜிலின் சொல்கிறான். அப்போ மீனா வந்துட்டு கையில் ஒரு பாலோடு வரா. அப்போ ஜாங்ஸுன் அதை பார்த்துட்டு, அங்கே பாரு அதுதானே உன் பாலு, எங்கே அப்படி சொல்லிட்டு ஜிலின் பார்த்துட்டு, ஆமாம் சாரி அப்படி சொல்லிட்டு மீனா கிட்டே போயிட்டு அந்த பாலை வாங்குறான். அப்போ இதை பார்த்துட்டு டேவும் ஜெயிக்கும், சவா முடியலடா, இப்போவே கண்ணை கட்டுது, இவங்கள பார்த்துக்கிறது எவ்வளோ பெரிய டஃப்பான வேலையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. இங்கே உங்கள் சைடு வந்தால் நீங்கள் வந்துட்டு அப்படியே உங்கள் பெல்லி அப்படியே தடவி கொடுத்துட்டே உட்காந்துருக்கீங்க வார்ட்ரோப் முன்னாடி. என்ன ட்ரெஸ் இப்போ போடுறது, எது போட்டாலும் இதுக்கு பத்த மாட்டேங்குது, குண்டாயிட்டம் போல் அப்படி சொல்லிட்டு நீங்கள் புலம்பிட்டே உட்காந்துருக்கீங்க. ஜிமின் வந்துட்டு, என்னடி ஆச்சு, ஏன்டி வார்ட்ரோப் முன்னாடி இப்படி உட்காந்துட்ருக்க, ஒன்று வார்ட்ரோப்பு போட்டி வைக்கணும், இல்லைன்னா ட்ரெஸ் எடுக்கணும், 2க்கும் இல்லாமல் உட்காந்துருக்கேன். பேசுவடா பேசுவேன், ஏன் பேச மாட்டேன்? எனக்கு மட்டும்தான் என் ட்ரெஸ்ஸை பார்த்தோம், உன் பிள்ளைக்கும் சேர்த்துல போட வேண்டியது இருக்கு, அங்கே பாரு ஒரு ட்ரெஸ்ஸுமே எனக்கு சேர மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்துட்டு ஜிமின், சரிடி அதுக்கு ஏன்டி இப்படி கத்துற இரு அப்படி சொல்லிட்டு அவருடைய ஷர்ட் ஒன்று எடுத்து கொடுத்து, இதை போட்டுக்கோ. டாப் ஓகே, பாட்டம் யார் தருவா? ஸ்கர்ட் ஏதாவது போட்டுக்கோடி. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஜிமினோட ஷர்ட்டும் ஒரு ஸ்கர்ட்டும் போடுறீங்க. ஸோ ஜிமின் பார்த்துட்டு சிரிச்சிட்டு, சரி வா உட்காரு அப்படி சொல்லிட்டு உங்களை பெட்டில் உட்கார வச்சு உங்கள் கால்லாம் எடுத்து அப்படியே மசாஜ் பண்ணி விட்டுட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு பக்கத்தில் ஆப்பிள் வச்சு ஒன்று ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டே சீரீஸ் பார்த்துட்ருக்கீங்க. என்ன பார்க்குற? சீரீஸ் ஏண்டி, ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி பார்க்கலாம், இல்லைனா ஏதாவது ரைம்ஸ் பார்க்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பார்க்கலாம், அதெல்லாம் விட்டுட்டு சீரீஸ் பார்த்து இப்போவே என் பிள்ளையும் சேர்த்துக்கு எடுக்கிற. ரொம்ப தாக்கலை, மசாஜ் பண்ணிடா ஒழுங்கா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஷிஃபா வந்துட்டு கையில் ஜூஸோட வரா. ஜல்லன்
போச்சு போச்சு போச்சு, இப்போ எந்த ஆப்போட வரன்னு தெரியலை, போச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் புலம்புறீங்க. ஷிஃபா வந்துட்டு இந்தா மேங்கோ ஜூஸ். மேங்கோ ஜூஸா? ஆமாம், ஏன் வேணாமா? வேணும் வேணும் கொடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதை வாங்கி குடிக்கிறீங்க. ஷிஃபா பார்த்துட்டு சிரிக்கிறா. ஜிமின், ஆமாம் இன்றைக்கி என்ன மேங்கோ ஜூஸு? ஆமாம், வீக்கு 7 days, ஸோ 7 type ஆஃப் ஜூஸு. ஆப்பிள் ஜூஸ் கொடுத்தாச்சு, வாட்டர்மெலன் ஜூஸ் கொடுத்தாச்சு, பைனாப்பிள் ஜூஸும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நேற்று வந்துட்டு ஆரஞ்ச் ஜூஸ் கொடுத்தோம். ஸோ இன்றைக்கி மேங்கோ ஜூஸ். ஓ, அப்போ நல்லா விட்டமின்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாரு. இங்கே நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு கிளாஸை கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு ஷிஃபா, என்ன ஜல்லன், எனக்கு சாப்பிட்றதுக்கு ரேமன் செஞ்சு தரியா? ரேமனா? ரேமன் வந்துட்டு ஹெல்த்துக்கு நல்லது இல்லையே. இல்லை எனக்கு ரேமன் வந்துட்டு ஸ்பைஸியாக வேண்டாம். அப்போது எனக்கு ரேமன் நல்லா ரெடி பண்ணிவிட்டு அந்த வெறும் ஒயிட் நூடுல்ஸ் இருக்குல்ல, அதுக்கு கீழே வந்துட்டு மொசரல்லா சீஸ், ஓகேவா? கீழே எல்லாம் மொசரல்லா சீஸ், மேலே ரேமன், அதுக்கு மேலே வந்துட்டு 3 flavor ஐஸ்கிரீம், அதுக்கு மேலே வந்துட்டு சுகர் சிரப், அதுக்கு மேலே கேரமல்ஸ், அண்ட் அதுக்கு மேலே வந்துட்டு ஸ்ட்ராபெரிஸ், இவ்வளோ வச்சு வேணும். ஸோ கேவலமான ஒரு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நினைக்கிறாரு. ஷிஃபா வந்துட்டு கண்டிப்பாக நீ இதை சாப்பிட்ருவியா? சாப்பிடுவேன், எனக்கு அதை சாப்பிட்ணுன்னு போல இருக்கு. சரி இரு, நாங்கள் ரெடி பண்ணி எடுத்துட்டோம் அப்படி சொல்லிட்டு ஷிஃபா போகிறா. ஜிமின் உங்களை பார்த்துட்டு, ப்ரெக்னென்சி மூட் ஸ்விங்ஸ்லாம் சாதாரண விஷயமே கிடையாது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் ஸ்மைல் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கீங்க. ஜிமின் மெசேஜ் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே ஃபவுசி நீங்கள் சொன்னதை கேட்டுட்டு, என்னடி இவ்வளோ கேவலமான ஒரு காம்பினேஷனா? நல்லவாடி இருக்கும். அதாண்டி எனக்கும் தெரில. அவள் ஒரு பவுலில் மொசரல்லா சீஸ் போட்டு அதுக்கு மேலே நூடுல்ஸ் வச்சு அதுக்கு மேலே வந்துட்டு என்னமோ 3 flavor ஐஸ்கிரீம் வேணுமா, அதுக்கு மேலே வந்துட்டு சுகர் சிரப் ஊற்றணுமா, அதுக்கு மேலே ஸ்ட்ராபெரிஸ் வைக்கணுமா, அப்புறம் கேரமெல்லாம் ஏதோ சொன்னாடி. அவ்வளோத்தையும் போட்டு கொடுத்தா நல்லாவாடி இருக்கும், கன்றாவியாக இருக்காது. எனக்கே தெரில. சரி விடு, அவள் கேட்டால செஞ்சு கொடுத்துடலாம், அவள் சாப்பிட்டா பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்களும் நீங்கள் கேட்டதெல்லாம் செய்கிறாங்க. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்து ஷிஃபா அவங்கள கூப்பிட்றா. ஜல்லன், சொல்லு ஷிஃபா, நீ கேட்டது ரெடி, வா வந்து சாப்பிடு. வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு டைனிங்கில் உட்காருனீங்க. நீங்கள் கேட்டது அப்படியே செஞ்சு வச்சுருக்காங்க. நீங்கள் வந்துட்டு பார்க்கவே நல்லா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஷிஃபா, ஃபவுசி அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க 2 பேரும் ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜிமின் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. நீங்கள சரி நான் சாப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு ஒரு வாய் எடுத்து வச்சுட்டு ஸோ டேஸ்டி யம்மி அப்படின்றீங்க. இங்கே ஷிஃபா ஃபவுசி ஆண்டவா நல்லாவா இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் மூஞ்ச பார்க்குறாங்க. இங்கே ஜிமினா, எப்பா இதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுக்கணும், இவன் ப்ரெக்னென்சி முடிஞ்ச உடனே போட்டு காட்டும், நீ இந்த மாதிரி காம்பினேஷன்லலாம் சாப்பிட்டடிடு அப்படி சொல்லிட்டு அவங்க 3 பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ டேஜேக்கு கரெக்டாக உள்ளே வந்துட்டு, என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? அதுவா ரேமன், எங்களுக்கெல்லாம் கிடையாதா? ஏன் கிடையாது, வாங்க வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறீங்க. டேவு ஜேக்கியும் கிட்ட வராங்க. ஃபவுசி வராதிங்க அப்படி சொல்லிட்டு கையை காட்டுறாங்க. பட் டேவு ஜேக்கியும் கடுக்கவே இல்லைடேன்னு அவங்க பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. நீங்கள் ஜேக்கிக்கு ஒரு வாய் எடுத்து கொடுக்குறீங்க, அப்படியே இன்னொரு வாய் டேக்கு கொடுக்குறீங்க. 2 பேருக்கும் சுத்தமாக உள்ள இறங்கலை. அது எப்படி சொல்ல, வித்தியாசமாக ஒரு மாதிரி இருக்குது, சாப்பிடவே முடியல. 2 பேரும் பூஜை பார்த்துக்கிறாங்க. இங்கே நீங்களே செம்மையாக இருக்குல்ல, ஷிஃபாவும் ஃபவுசியும் தான் செஞ்சாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, செம்ம டேஸ்ட் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதை நல்லா சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீங்கள் ஜேகேவும் ஓமட் வருது அப்படி சொல்லிட்டு அவசரமாக எழுந்து போகிறாங்க. இங்கே ஷிஃபாவுக்கும் ஃபவுசிக்கும் சிரிப்பு தாங்கலை. வராதிங்க சாப்பிடாதீங்க சொல்லத்தக்குன்னு வந்து சாப்பிட்டாங்களா அனுபவிக்கிட்டோம் அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்போ நீங்கள ஷிஃபா ஃபவுசி உங்களுக்கு வேணுமா? இல்லை நாங்கள் இப்போ தான் வந்துட்டு சாப்பிட்டோம், நீ சாப்பிடு அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு வெறும் பவுல் கொடுக்குறீங்க. இங்கே ஷிஃபா ஃபவுசிலாம் அடுத்து என்ன வினோதமாக கேட்க போகிறான்னு தெரில, சரி போவோம் அப்படி சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இங்கே ஜிம்மில் சாப்பிட்டாச்சுல, வா வாக்கிங் போகலாம். வாக்கிங் வேண்டாம், வாக்கிங் போயே ஆகணும், இந்த வேண்டாம் நோண்டாலாம் கிடையாது, ஒழுங்கு மரியாதை எழுந்து வா அப்படி சொல்லிட்டு உங்களை வந்துட்டு வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறாரு.
ஸோ அப்படியே நீங்கள் வாக்கிங் போயிட்டுருக்கும்போது அங்கே ஜிலன், மினா, டேவான், ஜங்சூன்லாம் விளையாடுறத பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்கெல்லாம் க்யூட்டாக விளையாடுறாங்க. நீங்கள் போயிட்டு அவங்களுக்கு நடுவில் உட்காந்துட்டு அவங்க கூட சேர்ந்து விளையாடிட்டுருக்கீங்க. ஜிம்மின் இதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. ஜேகே வந்துட்டு, மச்சான் இவ்வளோ கேவலமான ஒரு காம்பினேஷனை எப்படி மச்சான் சாப்பிட்டா? டேய் நானும் யோசிச்சுண்டா, மூட் ஸ்விங்ஸ் பாரு எப்படி இருக்குன்னு. நம்ம பொண்டாட்டிங்க எவ்வளோ பரவாயில்லல்ல. சொல்லுவீங்கடா. இப்போது பரவாயில்ல, இவ இந்த மாதிரி தான் கேட்டா. நேற்று நைட்டு ஒன்று கேட்டா பாரு. அப்படி என்னடா கேட்டா? டேய் நல்லா தூங்கிட்டு இருக்கேன்டா, மிட் நைட் ஒரு 2:30 மணிக்கு எழுப்பி பீஸா வேணும்னு கேட்குறா. வெறும் பீஸா தானே, வாங்கி கொடுத்துருக்கலாமே. டேய் வெறும் பீஸா இல்லைடா, பீஸா அந்த பேஸா, பீஸா பேஸ் மேலே இந்த சோர் கேண்டி வேணுமா, அந்த சோர் கேண்டிக்கு பக்கத்தில் வந்துட்டு மஷ்ரூம்ஸ் இருக்கணுமா, அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு அந்த பெர்ரீஸு அந்த மாதிரி ஏதாவது இருக்கணுமா, அப்புறம் அந்த பெர்ரீஸ்க்கு பக்கத்தில் வந்துட்டு அங்கே வந்துட்டு சீஸு, அப்புறம் இந்த மில்க் ஐட்டம் அதான் பட்டர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கணுமா, அதுக்கப்புறம் நடுவில் வந்துட்டு இந்த பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ் ஏதாவது இருக்கணுமா, கேக் பீஸா அந்த மாதிரி ஏதாவது. ஸோ இப்படி கேட்குறாடா. நான்லாம் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். ஐயோ என்னடா இது இப்படி இல்லாமல் சாப்பிட முடியும்னு. கடைசியில் அவளை என்னென்னமோ சொல்லி தூங்க வைக்கிறதுக்குள்ளே நான் வந்து போயிட்டேன்டா. டேய் இப்படிலாம் சாப்பிடுவாங்களா? எனக்கும் சத்தியமாக தெரில மச்சான், வினோதமாக இருக்குது இதெல்லாம் கேட்கும்போதே. அப்படி சொல்லிட்டு அவங்க 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நீங்கள் வந்துட்டு சரி ரொம்ப டைம் ஆகிடுச்சு, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்றீங்க. ஸோ நீங்கள் அப்படி சொல்லவும் வந்துட்டு ஜிலன், மினா, டேவான், ஜங்சன் எல்லோரும் உங்கள் கூட வராங்க. ஜிம்மின் ஜேகே டே பார்த்துட்டு சரி நம்மளும் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூடவே வராங்க. நீங்கள் உள்ளே வரவும் ஷிஃபாவும் ஃபவுசியும் உங்கள் எல்லாேருக்கும் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. பாப்பாங்களுக்கெலாம் வந்துட்டு மில்க்கு, அப்புறம் வந்துட்டு ஜேகே டே ஜிம்முனுக்கு காஃபி, உங்களுக்கு வந்துட்டு குடிக்க வந்துட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் தராங்க. நீங்கள் வந்துட்டு எனக்கு இது வேண்டாம். உனக்கு இது வேண்டான்னா என்ன வேணும்? எனக்கா? லிஸ்ட் எடுக்காத, முதல்ல இதை குடி, அப்புறம் நீ என்ன கேட்டாலும் நாங்கள் பண்ணித்தரோம். என்ன ஷிஃபா? இதெல்லாம் இங்கே செல்லுபடி ஆகாது, ஒழுங்கு மரியாதையே முதல்ல அதை குடி. சரி இது என்ன ஜூஸ்? என்ன ஜூஸ்னா? லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸா? ஆமாம், லெமன் ஜூஸில் நம்ம குடிக்க சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒன்று, முதல்ல அதை குடி. அதுவும் ஃப்ரெஷ் ஜூஸ் தான், குடி. நீ இதை குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் உனக்கு 1/2 hour கழிச்சு கிட்னி பழ ஜூஸ் எடுத்துகிட்டு வரோம். முதல்ல இதை குடி. ஷிஃபா நீ இப்போல்லாம் சொன்ன கேட்க மாட்டேன். ஜிமின் நான் குடிக்கிறேன், நீ எதுக்கு தேவையில்லாமல் ஜிமினெல்லாம் கூப்பிட்டுட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதை எடுத்து குடிக்கிறீங்க. இங்கே எல்லாேருக்கும் சிரிப்பு வருது. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அதை குடிச்சு முடிச்சோடனே ஜிமின் பார்க்குறாரு. சரி போய் பாடு. என்ன ரொட்டீன் இது? சாப்பிட்றேன், கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகிறேன், திருப்பி வந்து சாப்பிட்றேன், திருப்பி வந்துட்டு போய் ரூமில் போய் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறேன், அப்புறம் தூங்குறேன். இதே தான் என் ருட்டீனாக ஓடிட்டு இருக்கா. எனக்குன்னு ரிலாக்ஸேஷன் வேணாமா? இல்லை இப்போ மட்டும் மேடம் பெருசாக என்ன வேலை பார்த்து கிழிக்கிறீங்க? என்னாச்சு மின் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? சரிடி இப்போ ரெஸ்ட் எடு. அப்போ என்ன பண்ண போகிறேன்? நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அங்கே வந்துட்டு நம்ம வீட்டோட குட்டி வாண்டுங்கள்லாம் வந்துட்டு உட்காந்து ஷின்சான் பார்த்துட்ருக்காங்க. நீங்களே நானும் போய் அங்கே ஜாயின் பண்ண போகிறேன். எங்கே போய் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே, டே, ஷிஃபா, ஃபவுசி, ஜிம்மெல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஷின்சான் ஓடிட்டுருக்கு. நீங்கள் இல்லை அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்து போகிறீங்க. ஷிஃபா வந்துட்டு முடியலடி, குழந்தைங்க ஷின்சான் பார்க்கணுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். 3 குழந்தைக்கு அம்மா ஆக போகிறா, இவளே ஷின்சான் பார்க்க போகிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. ஃபவுசியும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி சிரிச்சுட்டு போகிறா. ஜிமின் உங்களை ரசிச்சிட்ருக்காரு. ஜேகேவும் டேமும் சரி அடுத்து என்ன பண்ணலாம், பேபிஸ்க்கு என்ன மாதிரி ரூம் டெக்கரேட் பண்ணான்னு பார்க்க போயிருக்காங்க. இங்கே நீங்களா ஷின்சானை பார்த்துட்டு வாத்தலை அப்படி தான். ஐயோ எம்பிட்டு க்யூட்டாக இருக்கான் என் தலைவன், ஐயோ இந்த அழகு பிள்ளைய வச்சுக்கிட்டா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஷின்சானை கொஞ்சிட்ருக்கீங்க. ஜிமின் பார்த்துட்டு ஏண்டி இந்த அலப்பறை பண்ணுற, உனக்கு அதெல்லாம் தெரியாது ஜிம், நான் அதெல்லாம் வந்துட்டு ஒரு தனி ஃபீலிங். அங்கே பாரு என் தலைவனை பாரு, எவ்வளோ அழகாக இருக்கான் பாரு. சோபா சரி நீங்கள் உட்காந்து ஷின்சான் பார்த்துட்டு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு முடிச்சுட்டு வரேன். எங்கேயும் போகக்கூடாது, புரியுதா? நான் என்ன குழந்தையா நீ எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி பத்திரமா பேபி சிட் பண்ண ஆள் வச்சுட்டு போகிறதுக்கு? ஐ கேன், எனக்கு தெரியும். அது ஐ கேன் இல்லை, ஏதோ ஒன்று. நான் இங்கே உட்காந்து பாப்பாங்க கூட சேர்ந்து நானும் ஷின்சான் பார்க்குறேன், நீ போ.
சரி போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்முன்னு போயிருப்பார். இங்கே நீங்கள் ஷின்சான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்கள் டேஸ் வந்துட்டு இப்படி தான் போகும். திங்கிறது, தூங்குறது, விளையாடுறது, இப்படி தான் உங்கள் டேஸ் போகும். உங்களை எந்த வேலையுமே ஷிஃபா ஃபௌசி பார்க்க விட மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் சின்னதாக கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு சொன்னால் கூட போதும், ஜேகே, டே, ஜிம்முன்லாம் உங்களுக்கு கை பிடிச்சி விடுறது, கால் பிடிச்சி விடுறதுன்னு எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அது சரி அதெல்லாம் சமாளிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாலும், உங்களுடைய அந்த ப்ரெக்னன்சி கிரேவிங்ஸ், ஐயோ! அது சுத்தமாக யாராலையுமே சமாளிக்க முடியாது. பிகாஸ் நீங்கள் வந்துட்டு எந்நேரம் எது கேட்பீங்கன்னே தெரியாது. ஸோ இப்படியே வந்துட்டு ஒரு 8 மந்த்ஸ் பாஸ் ஆகுது. இப்போ வந்துட்டு நீங்கள் 8 மந்த்ஸ் முடிஞ்சு 9th மந்த்தில் இருக்கீங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் மார்னிங் எழுந்து உட்காந்துட்ருக்கீங்க. ஷிஃபாவும் ஃபௌசியும் பார்த்துட்டு, இங்கே பாரு, நல்ல பிள்ளையா, சமத்து பிள்ளையா, ஒரே ஒரு ரவுண்ட் மட்டும் வாக்கிங் போயிட்டு வந்துடுவியான். நீ போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீ கேட்ட மாதிரி உனக்கு சீரியல்ஸ் பண்ணித்தரோம். சீரியல்ஸ் பண்ணித்தரதெல்லாம் ஓகே, வாக்கிங் போகிறது தான் கஷ்டம். இங்கே பாரு, இவ்வளோ பெரிய பெல்லியை பிடிச்சிட்டு நான் நடக்கிறதுக்குள்ளே எனக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. உனக்கு என்ன மூச்சு வாங்கினாலும் நீ வாக்கிங் போய் தான் ஆகணும் தங்கம், வேறு வழியே கிடையாது. ப்ளீஸ் ஷிஃபா, என் செல்லல பப்ஜி, நீயாவது சொல்லு ப்ளீஸ் ப்ளீஸ். ஆஹா, இந்த ப்ளீஸ் கதையே இங்கே செல்லுபடி ஆகாது. போய் வாக்கிங் போ. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. அப்பெல்லாம் விட முடியாது. எங்கே போகலாம் இந்த ஜிம்முன்னு? ஆளை காணோம். இப்போ எதுக்கு நீ அவனை தேடுற? பின்ன உன்னை வாக்கிங் கூட்டிகிட்டு போக வேண்டிய அவனே இப்படி பொறுப்பு இல்லாமல் போனால் என்ன பண்ணுறது? அவன் மீட்டிங் கால் ஏதோ பேச போகணுன்னு போனான். சரி, அவன் வந்ததுக்கப்புறம் நான் வாக்கிங் போவா? நான்லாம் வந்தாச்சு, வாக்கிங் போகலாம் வா. எப்பட்றா உனக்கு மூக்கு வேக்குது? நான் நீ வர்ற வரைக்கும் ஓபி அடிக்கலான்னு பார்த்தப்ப கரெக்டாக இவங்க வந்து என்னை கோத்து விட்டுட்டேன். நான் மீட்டிங் கால் பேசி முடிச்சிட்டேன், ஸோ வந்தேன். நீ போய் திரும்பி மீட்டிங் கால் பேசிட்டு ஆஃப்டர்நூனா வா. இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதை எழுந்துவா, வாக்கிங் போகலாம். என்னால் முடியலை ப்ளீஸ். என் செல்லல, ஒரே ஒரு ரவுண்ட் மட்டும் போயிட்டு வந்துடலாம். நிஜமா? ப்ராமிஸ் வா. அப்படி சொல்லிட்டு ஜிம்னு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. ஷிஃபா ஃபௌசி நீங்கள் பண்ணுற இந்த குட்டி குட்டி குறும்புத்தனத்தெல்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. ஆனால் இவெல்லாம் பாரு, 3 பாப்பாவுக்கு அம்மான்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களாடி? யாரும் நம்ப மாட்டாங்க தான். இவளே ஒரு குழந்த. இப்போ பாரு, இவளுக்கு ஜிலின் மீனா போகி இன்னொரு பாப்பா வரப்போகுது. ஐயோ ஐயோ அப்படி சொல்லிட்டு அவளுகளும் சிரிச்சிட்டே போய் வேலை பார்க்குறாங்க. இங்கே நீங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் தான் நடந்துருப்பீங்க. ஜிம்முன்னா என்னம்மா? போதும் ஜிம்முன்னா. இங்கே பாரு, நீ வாக்கிங் பண்ண ஆரம்பித்து 1 மினிட் தான் ஆகுது. ஜிம்முன்னா நடக்க முடியலடா. அப்படிலாம் சொல்லாத பட்டு, வா ஒரே ஒரு ரவுண்ட் மட்டும் போயிட்டு வந்துடலாம். எனக்கு மூச்சு வாங்குது. சரி சரி அழுவாத, இங்கேயே உட்காந்து தண்ணி குடி, அப்புறம் போகலாம். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்களும் உட்காந்து தண்ணி குடிக்கிறீங்க. குடிச்சிட்டு அகைன் எழுந்து நடக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஒரு 2 ஸ்டெப்புக்கு 3 ஸ்டெப்புக்கு ஒரு வாட்டி உட்காந்து போகிறீங்க. பிகாஸ் உங்களால் முடியலை, அவ்வளோ பெரிய பெல்லியை பிடிச்சிட்டு நீங்கள் நடக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப டயர்டாகுது. நீங்கள் நடந்து முடிச்சுட்டு, ஜிம்முண்ணா கால்லாம் வலிக்குதுடா. சரி தாங்க, இன்றைக்கி இது போதும், மீதி நாளைக்கு பார்த்துக்கலாம். நான் வரமாட்டேன். இங்கே பாரு, அப்போல்லாம் சொல்லக்கூடாது. வா முதல்ல போயிட்டு சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு ஜிம்னு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் இல்லை, ஐயோ எனக்கு போதும் ஒரு பாப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் புலம்பிட்டு உள்ளே போகிறீங்க. ஷிஃபா பார்த்துட்டு, என்ன வாக்கிங்லாம் போயாச்சா? ஷோபா முடியலை ஷிஃபா, முதல்ல எனக்கு குடிக்க தண்ணி கொண்டு வா அப்படி சொல்லிட்டு ஜிம்முன்னு சொல்கிறாரு. நீங்கள் அதை நான் சொல்லணும், எனக்கு தான் முடியலை. நீ இல்லைடா பண்ண, நல்ல எருமை மாடு மாதிரி இருந்துட்டு ஒரு ரவுண்டு தானே அடித்த. நான் பாரு ஒரு ரவுண்டு போயிருக்கேன். ஜிம்முன்னு அப்படியே ஷிஃபாவையும் ஃபௌசியும் பார்த்துட்டு உங்களையும் பார்க்குறாரு. நீங்கள் இல்லை அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிட்டு உட்காந்துக்கிறீங்க. ஃபௌசி, ஆமாம் ஜிம்முனா, அவள் ஒரு ரவுண்ட் போயிருக்கா, நீங்கள் ஜஸ்ட் 1 ரவுண்ட் தான் போயிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அவளும் சொல்ல, இங்கே ஷிஃபாவுக்கு சிரிப்பு வந்துடுது. ஜிம்மில் ஓஹோ கூட்டறியா அப்படி சொல்லிட்டு அவளும் சொல்கிறாரு. அப்போ ஷிஃபா, சரி சரி பேசுனதெல்லாம் போதும், இந்தா தண்ணி குடி. சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஜேகே எங்க? ஜேகேவும் டேவும் ஏதோ பிஸ்னஸ் மீட்டிங் போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னு தெரில. ஜேகே வந்துட்டு அதுக்கு தான் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். டே தானே போகணும், இங்கே டேவோட ஆஃபீஸ் தானே இருக்குது. அது அப்படி இல்லை ஜிம்னா, டேவோட ஆஃபீஸில் ஜேகே பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க, அதனால். ஓ, இதை பற்றி அவனுங்க என்கிட்ட ஒரு வாரத்தை கூட சொல்லலை. வரட்டும், அந்த மொசக்குட்டிக்கும் ஏலியனுக்கும் இருக்குது,
அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டாக மச்சான் அப்படி சொல்லிட்டு வராங்க. ஏன்டா நான்லாம் ஒரு ஃப்ரெண்டுன்னு உங்கள் கண்ணுக்கு தெரியலை அப்படி தானே அப்படி சொல்லிட்டு ஜிம்முன்னு கேட்குறாரு. டேவும் ஜேக்கும் ஒருத்தர் அப்படி நம்ம என்னடா இப்போ பண்ணிட்டோம் நீ இப்படி கேள்வி கேட்குறான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் 3 பேரும் ஷோவை நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே வந்துட்டு டேய் என்னடா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டேன், நீ எங்கள் உயிர் டோலன்டா. அதான் உங்கள் லட்சணத்துலேயே தெரியுது. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட மறைச்சிருப்பீங்க. டேய் நீ விளக்கமாக சொன்னாலும் இங்கே ஒரு விளக்கண்ணையும் புரியாது. நீ வேறு இப்படி சுற்றி வளைச்சி பேசுகிறேன்னா சுத்தமாக புரியாது. ரைமிங்காக பேசுகிறேன்னு நினப்பா. டேய் சொல்ல வந்தது சொல்லுடா. அது என்னன்னா என்னன்னா டேய் டே ஏய் இப்போ நீ டேன்னு கூப்பிட்றியா டேன்னு கூப்பிட்றியா? மொக்க ஜோக்கு. சாரி உன்னதாண்டா ஏலியன். என்னடா உன் கம்பெனியில் இந்த மொசக்குட்டி பார்ட்னர்ஷிப் பண்ணுறான்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியாடா? டிஜேகே என்ன மச்சான் வசமாக சிக்கணும். ஆமாண்டா இப்போ எப்படி எஸ்கேப் ஆகுறது? நான் உங்ககிட்ட கேட்கலன்னு பார்த்தா நீ எங்கிட்ட கேளு அடிச்சுப்பேன். சொல்லுங்கடா என்ன அங்கே குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்களா என்கிட்ட? இந்த ஜேகேவாவது சொன்னானா நான் இந்த மாதிரி டேக் கம்பெனியில் பார்ட்னர்ஷிப் பண்ண போகிறேன்னு? போகடா. நான்லாம் பேருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸு சொல்லிகிட்டு இருக்கீங்கல்ல என்னையெல்லாம். அப்படிலாம் இல்லை மச்சான், நாங்கள் சொல்லணும் தான் நினச்சோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நீயே கொஞ்சம் பிஸியாக இருந்த, அதான் அதனால் அப்படியே விட்டுடுறது. போங்கடா. டேய் சரிடா விடுறா, சாரி அப்படி சொல்லிட்டு ஜேகேவும் டேவும் வந்து ஜிம்மினை ஹக் பண்ணுறாங்க. ஜிம்மினை சிரிச்சிட்டு சரி ஓகே அதெல்லாம் விடு, நான் உங்ககிட்ட முக்கியமாக கம்பெனி பற்றி கொஞ்சம் பேசணும் வாங்க அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் வந்து ஜேகேவின் டேவையும் கூட்டிகிட்டு போயிடுறாரு. இங்கே வந்துட்டு நீங்கள் நல்லா உட்காந்து என்னடா பண்ணுறது அடுத்துன்னு யோசிச்சுட்ருக்கீங்க. ஷிஃபா ஃபௌசியும் லன்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஜில்லன் வந்துட்டு அம்மா என்ன தங்கம் உங்கள் வயிற்றுக்குள்ளே குட்டி பாப்பா இருக்குல்ல அது எப்போ வருமா? இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். அதான் எப்போ வரும்? அது எப்போ வரும்னு நமக்கு தெரியாதுமா, அதுவாக வரும். அந்த பாப்பாவை சீக்கிரம் வர சொல்கிறீங்களா? ஏன் தங்கம்? அந்த பாப்பா வந்தால் நான் அந்த பாப்பா கூட அழகாக விளையாடுவேன், அந்த பாப்பாவை பத்திரமா பார்த்துப்பேன். ஓ என் செல்லக்குட்டிக்கு பாப்பா வேணுமா? ஆமாம்மா. சரி மீனா தங்கச்சிங்க, மீனா பாப்பாவை ஜங்ஷனும் டேவானும் வச்சுட்டு எனக்கு கிட்ட விளையாடவே விட மாட்டேங்கிறாங்க. அதனால தான் என் செல்லக்குட்டி இன்னொரு பாப்பா கேட்குதா? ஆமாம் அப்படி சொல்லிட்டு அவன் க்யூட்டாக சொல்லிட்டு இருக்கான். அப்போ மீனா வந்துட்டு அம்மா ஐயோ என்னதா என்கிட்டயும் சேம் டைலாக் அவகிட்டையும் சேம் டைலாக் அப்படி சொல்லிட்டு ஜில்லுன்னு யோசிச்சுட்ருக்கான். நீ வந்துட்டு என்ன தங்கம் என்ன வேணும்? அம்மா எனக்கு உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு உங்கள் பாப்பா வர சொல்லுங்கள். பாப்பா வேணுமா உங்களுக்கும்? பாப்பா சீக்கிரம் வந்துடும், அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் பாப்பா கூட சேர்ந்து விளையாடுங்க. சரி இந்த எங்கள் வீட்டு 2 வால் வந்தாச்சு, ஜங்ஷனும் டேவானும் எங்கே? அம்மா இங்கே இருக்கோம் அப்படி சொல்லிட்டு ஜங்ஷனும் டேவானும் வராங்க. ஸோ நீங்கள் எல்லோரையும் உட்கார வச்சுட்டு அவங்க கூட உட்காந்து விளையாடிட்டுருக்கீங்க. ஷிஃபா ஃபௌசி இதை பார்த்து சிரிச்சுட்டு அவங்க பாடிக்கு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு ஜேகே ஜிம்முலாம் வந்துட்டு சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. டேய் மச்சான் அந்த பிளான் கரெக்டாக இருக்குமா? டேய் அதெல்லாம் கரெக்டாக இருக்கும்டா, அவள் ஹாப்பினஸ் தான் எனக்கு முக்கியம் அப்படி சொல்லிட்டு ஜிம்முன்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஜேகேவும் டேவும் ஓகே சொல்லிவிட்டு எல்லோரும் சாப்பிட வந்து உட்காடுறாங்க. நீங்களும் உட்காடுறீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு வழக்கம் போல் ஹெல்தி ஃபுட் தான் வைக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு இல்லை என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, போங்கு 1ஆம் நம்பர் போங்கு. உங்கள் எல்லார் பிளேட்லேயும் பாருங்கள் அட்லீஸ்ட் ஒரு பீஸாவது சிக்கன் இருக்குது, என் பிளேட்டில் மட்டும் பாரு ஃபுல்லாக வெஜ்ஜீஸ். ஏய் என்னடி குழந்தையா நீ? வெஜ்ஜீஸ்லாம் சாப்பிட்ணும், இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். நீ சொல்கிறல்ல உன் பிளேட்டில் ஒரு கேரட் எடுத்து காட்டு பார்ப்போம். ஏய் நான்லாம் வந்துட்டு அதெல்லாம் போதும், நீ அதெல்லாம் நிறைய சாப்பிட்டுட்டு உள்ட்ட போகிற தானே, எனக்கு தெரியாது, எனக்கு இது வேண்டாம். ஸோ இப்போ டெய்லி சாப்பிட்ற நேரத்தில் இவ கூட நம்மளுக்கு இதே பிரச்சனையாக போச்சு. இவளுக்கு ஹெல்தி ஃபுட் கொடுக்கலான்னு பார்த்து இவள் சுத்தமாக சாப்பிட மாட்டேங்கிறான். அப்போ ஜிம்மன் அவங்கள பார்த்துட்டு ஏய் சாப்பிடுங்க. என்ன ஜிம்மனா
நல்ல பார்ட்னரில் அப்படியே அழகாக சாப்பிட்டு முடிச்சிடுவீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் என்ன கேட்டாலும் நாங்கள் பண்ணுறோம் அப்படி சொல்கிறாரு. இங்கே ஷிஃபா, ஃபௌசி, டே, ஜேகேலாம் ஏன்டா எங்களையும் கோத்து விடுறன்ற மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் வந்துட்டு ப்ராமிஸ் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னோடனே நீங்களும் வந்து சமத்து பிள்ளையாக சாப்பிட்றீங்க. ஸோ எல்லோரும் சாப்பிட்டு முடித்தோடனே நீங்கள் உங்கள் ரூமில் போய் உட்காந்துக்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு உங்களுக்கு கால்லாம் மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அந்த நெக்கெல்லாம் ரிலீவாக இருக்கும்னு சொல்லிட்டு மசாஜ் பண்ணி விட்டுட்ருக்காரு. டேவும் ஜெய்க்கும் வந்துட்டு வெளியில் பசங்களோடு நின்று விளையாடிட்டுருக்காங்க. ஷிஃபாவும் ஃபௌஸையும் வந்துட்டு மற்ற வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்படி உங்கள் ப்ரெக்னென்சி டைம்ஸ் வந்துட்டு க்யூட்டாக போகுது. ஸோ இப்படி வந்துட்டு ஒரு 10 days ஆகுது. இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு பேபி ஷவர் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு டிசைட் பண்ணி பேபி ஷவர் அரேஞ்ச் பண்ணுறாங்க. நீங்கள் வந்துட்டு அழகாக ப்ரெட்டியாக செம்ம க்யூட்டாக ரெடி ஆகிருக்கீங்க. பார்க்கவே எப்படியும் ஒரு ப்ரின்ஸஸ் மாதிரி இருக்கீங்க. ஒரு லாங் ஃப்ராக்கு, அப்புறம் வந்துட்டு தலையில் வந்துட்டு பன் ஹேர் ஸ்டைல் போட்டு மேலே ஒரு குட்டி க்ரௌனு, அப்புறம் லைட் மேக்கப், அப்புறம் வந்துட்டு நீங்கள் ஹீல்ஸ் போட முடியாதுன்றதுனால அந்த ஃப்ளாட் ஸ்னீக்கர்ஸ் அந்த மாதிரி போட்டிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அவ்வளோ ப்ரெட்டியாக இருக்கீங்க பார்க்கவே. அப்படியே வந்துட்டு ஷிஃபா வந்துட்டு உங்களை கூப்பிட்றா, ஏய் போகலாமா, ஏய் ஜெல்லன் நீ அடியுது, ஐயோ எவ்வளோ அழகு அப்படி சொல்லிட்டு அவள் வந்துட்டு உங்களுக்கு சுற்றி போடுறா. ஃபௌசி வந்துட்டு என்ன போனவளை இன்னும் காணும்னு சொல்லிட்டு அவளை வந்து பார்த்துட்டு ஐயோ க்யூட்டாக இருக்குது, ஐயோ பாரு ஜிமின் வந்துட்டு கரெக்டாக அதை சூஸ் பண்ணியிருக்காரு, கொடுத்து வச்சவர், எவ்வளோ அழகான பொண்டாட்டியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சொல்கிறாங்க. உங்களுக்கு இங்கே வெக்கம் தாங்கலை, ஓட்டாதீங்கடி சரி நானுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நீங்களும் வெளியே போனோடனே ஷிஃபா ஃபௌசி உங்கள் பின்னாடியே வராங்க. இங்கே வந்துட்டு ஜேகே, ஜிமின், டே, அப்புறம் வந்துட்டு ஜிலின், மினா, ஜங்ஸூன், டேவான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே கலர் அவுட்ஃபிட் தான். பட் வந்துட்டு அவங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இந்த குட்டி வாண்டுங்க இருக்காங்கல்ல, ஜிலின், டேவான், ஜங்ஸூன், அப்புறம் வந்துட்டு டே, ஜேகே, ஜிமின் இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரே மாதிரி ஷூட் போட்டிருக்காங்க, கோட் ஷூட். அப்புறம் நீங்கள்லாம் வந்துட்டு ஃப்ராக் போட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள்லாம் வந்துட்டு அசம்பிள் ஆகுறீங்க. நீங்கள் வந்துட்டு அந்த சேரில் உட்காடுறீங்க. உட்கார்ந்த உடனே உங்களுக்கு வந்துட்டு பேபி ஷவர் ஃபங்க்ஷன்லாம் நடக்குது. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ், பிகாஸ் உங்கள் லைஃப் வந்துட்டு ஒரு ஃபுல்ஃபில் ஆன ஃபீல். நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதே ஷிஃபா, ஃபௌசி கூட தான். அவங்க தான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமாவும் இருந்திருக்காங்க. அவங்க கூட உங்களுடைய ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். அப்போ ஜில்லின் வந்துட்டு அம்மா அம்மா என்ன தங்கம், பாப்பா இப்போ ஜாலியாக இருக்கும்ல? ஆமாம், பாப்பா மட்டும் இல்லை அம்மாவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு உன் ஹாப்பினஸ் தான் எங்களுக்கு எப்போவுமே முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஒரு வார்ம் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டு இருக்குது. பெருசாக எதுவும் பண்ணலை. ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரிலாம் யாரையுமே வந்து கூப்பிடல. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய எவ்ரிதிங்னா அது வந்துட்டு நம்ம ஷிஃபா, ஃபௌசி, ஜிமின், டே, ஜேகே, ஜிலின், மினா, ஜங்ஸன், டேவான் தான். அவங்கள தாண்டி உங்களுக்கு யாரையுமே தெரியாது அப்படி தான் சொல்லணும். ஸோ அவங்க கூட இருக்கிறத வந்துட்டு நீங்கள் அப்படியே ஒவ்வொரு மொமெண்ட்டையும் ரசிச்சிட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு திடீர்னு உங்களுக்கு அப்படியே ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ் ஆகுது. அப்போ உங்களை எதார்த்தமாக ஜிமின் பார்த்துட்டு ஏய் என்னாச்சு பொண்டாட்டி, ஏதாவது குறையா, ஏதாவது மிஸ் பண்ணுறியா, ஏதாவது வேணுமா உனக்கு அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. டே, ஜேகே, ஷிஃபா, ஃபௌசிலாம் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் வந்துட்டு அது அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஏய் என்னாச்சு, வயிறு வலிக்குதா, ஹாஸ்பிட்டல் போகலாமா, ஆர் யூ ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் வந்துட்டு கொஞ்சம் பேனிக் ஆகுறாரு. ஷிஃபா, ஃபௌசி வந்துட்டு ஏய் ஜெலன் இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு உங்கள் ஷீக்ஸை ஷிஃபா ஹோல்ட் பண்ணுறா. ஏய் இங்கே பாரு, ஓகே தானே, நீ ஏதாவது பெயினாக இருக்கா, இல்லை ஏதாவது ட்ரெஸ் ஹெவியாக இருக்கா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுமா, ஓகேவா, நீ நார்மலாக இருக்குது, ஃபஸ்ட்டு நல்லா ப்ரீத் பண்ணு, அல்லாத எது கலரு, என்ன ப்ராப்ளம் அப்படி சொல்லிட்டு அவங்கெல்லாம் கொஞ்சம் பேனிக் ஆகிறாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே டியர்ஸோடு அவங்க நிமிர்ந்து பார்த்துட்டு ஷிஃபா ஏய் என்னாச்சுடா, என்ன வேணும், ஃபௌசி ஏய் என்ன ஆச்சுமா, ஏன் அலற, அம்மா மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது. ஜிமின்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிடுது. ஐயோ என்ன இப்படி ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு
அப்படியே உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. ஷிஃபா அதை வந்துட்டு வைப் பண்ணிவிட்டு, அம்மா எங்கே இருந்தாலும் உன்னை பார்த்துட்டு தான் இருப்பாங்க, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நீ இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இதுக்கு நீ உனக்கு எனக்கு புரியுது உனக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும்னு. உனக்கு நாங்கள் இருக்கோம், எப்போவுமே இருப்போம், அழாத சரியா? இது உன்னோட ஹாப்பி மூமெண்ட், ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும் சரியா? அப்படி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஸோ ஸ்கை தெரியுது. நீங்கள் வந்துட்டு மா சிவமா அப்படி சொல்கிறீங்க. ஸோ இந்த மொமெண்ட் வந்துட்டு ஜேகே, டே, ஜிமின், ஷிஃபா, ஃபௌசிக்கெலாம் ஒரு மாதிரி கண்ணு கலங்கிடுது. அப்போ வந்துட்டு ஷிஃபா, ஜேகே, டே, சொல்லு ஷிஃபா. 2 பேரும் போயிட்டு ஜர்லினுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாம் வாங்கிட்டு வாங்க. இன்றைக்கி ஜர்லின் அவள் ஆசைப்பட்ட எல்லாமே சாப்பிட்ணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இங்கே ஃபௌசியை பார்த்துட்டு, நீ நானே போகிறேன், நான் போயிட்டு ஜர்லினுக்கு பிடிச்சி ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரேன், ஓகேவா? ஓகே, நான் போயிட்டு ஜர்லினோட ரூம் க்ளீன் பண்ணேன். ஜிமின், நீ வந்துட்டு ஜர்லினை பத்திரமா கூட்டிகிட்டு வா அப்படி சொல்லிட்டு போகிறீங்க எல்லோரும். ஸோ நீங்களும் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு மேலே போனீங்க. ஷிஃபா அதுக்குள்ளே ரூம்லாம் க்ளீன் பண்ணிடுறா. ஸோ நீங்கள் உள்ளே போன உடனே அந்த ரூம் செட்டப்பே எப்படி இருக்குன்னா, ஒரு பேபியோட ரூம் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்குது. அங்கங்கே லைட்ஸு, அப்புறம் வந்துட்டு இந்த குழந்தைங்கெல்லாம் பார்த்தா அப்படியே வந்துட்டு ரொம்ப வாவ் அமேசிங் அந்த மாதிரி பார்ப்பாங்களா, அந்த மாதிரி குட்டி குட்டி டாய்ஸு, அங்கங்கே பேபி பிக்சர்ஸ் அந்த மாதிரி ஒட்டி அழகாக ரெடி பண்ணியிருக்கா. நீங்கள் வந்துட்டு உள்ளே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து வெளியில் உட்காடுறீங்க. ஃபௌசி வந்து உங்களுக்கு ஜூஸ் வந்து கொடுக்குறா. இந்தா இதை குடி. ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்களும் குடிக்கிறீங்க. அப்போ ஜேகே, டே உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து உங்கள் முன்னாடி எடுக்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு ஜேகே, ஆமாம் நம்ம பசங்கள்லாம் எங்கே? அவங்க லக்கியில் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் இப்போ வாசல் வழியாக தானே வந்தோம், அங்கே இல்லையே. இல்லைன்னா எங்கே போயிருப்பாங்க? கார்டனில் இருப்பாங்க. சரி நீங்களாம் இருங்க, நானும் டேவும் போயிட்டு அவங்கள பார்க்கலாம். ஆமாம் போய் பாருங்கள், அப்புறம் அவங்க ஏதாவது பண்ணிட போகிறாங்க அப்படி சொல்லிட்டு ஃபௌசி சொல்கிறா. ஸோ ஜேகேவும் டேவும் பசங்களை பார்க்க போயிடுறாங்க. இங்கே நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்குறீங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு அப்படியே உங்கள் ரூமில் வந்துட்டு வெளியே வராரு. ஃபௌசியும் ஷிஃபாவும் அந்த ரூமுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சின்ன மினி ஹால் மாதிரி இருக்கும், அங்கே உட்காந்துருக்காங்க. ஜிமின் வந்து பக்கத்தில் உட்கார்றாரு. ஷிஃபா வந்துட்டு அப்போ பேச ஆரம்பிக்கிறா. ஜிமின், சொல்லு ஷிஃபா. நீ ஜர்லினை ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியும். அவளுக்கு அதனால தான் இவ்வளோ நாள் அம்மா ஞாபகமே வரலை. ஆமாம், அவள் இது வரைக்கும் என்கிட்ட அம்மாவை பற்றி பேசி நான் கேட்டதே இல்லை. ஈவன் கல்யாணம் அன்னைக்கு கூட அவள் அம்மாவை பற்றி பேசலை. ஆனால் இன்றைக்கி அவள் அம்மாவை பற்றி பேசுனது எனக்கு புரியுது ஜிமன். அவள் நாங்கள் கூட இருக்கிற வரைக்கும் சரி, இப்போ வரைக்குமே அவள் அம்மாவை பற்றி கேட்டு எங்களுக்கு தெரியாது. மேபி இந்த ஒரு நிமிஷத்தில் அவங்க அம்மாவை கூட இருந்திருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறா. என்னால் என்ன பண்ண முடியும் ஷிஃபா? உன்னால் என்ன பண்ண முடியும்னு உனக்கு தெரியாத ஜிமன் அப்படி சொல்லிட்டு ஃபௌசி கேட்குறா. நான் என்ன பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவள் அம்மா இப்போ உயிரோடு இருந்தாலாவது கூட்டிகிட்டு வரலாம். அவளே வந்துட்டு எப்படா வந்துட்டு எங்கள் அம்மாவை பார்க்கலான்னு ஏங்கிட்டு இருந்தா. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக அவங்க அம்மாவும் இப்போ இல்லை. நான் வந்துட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வரணுன்றதை பற்றி சொல்லலை. அப்போது நீ அவளுக்கு அம்மாவாக இருக்கணும். நான் ஆல்ரெடி அப்படி தானே இருக்கேன். அப்படி சொல்லலை ஜெமினா. இந்த மொமெண்ட் அவங்க அம்மா பக்கத்தில் இருந்தால் என்ன வேர்ட்ஸ் பேசியிருப்பாங்களோ, என்ன பண்ணியிருப்பாங்களோ அதை நீ பண்ணணும். புரியுது ஷிஃபா, பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு ஷிஃபா ஃபௌசி எழுந்து போகிறாங்க. இங்கே வந்துட்டு ஜிமின் அதை பற்றி யோசிச்சுட்டே அப்படியே உள்ளே வராரு. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிமின் போய்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு வந்து உங்கள் பக்கத்தில் படுக்கிறாரு. 2 பேரும் நல்லா தூங்குறீங்க. ஸோ இப்படியே வந்துட்டு ஒரு ஈவினிங் டைம் ஆகுது. நீங்கள் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. ஜிமினும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு உங்கள் ஹேண்டை எப்படி ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. ஜல்லன், என்ன ஜிமன்? அது என்ன ஜிமன், என்கிட்டயே சொல்ல தயங்குற? சரி, இங்கே பாரு தங்கம், நான் உன் கூட இல்லைன்னு எப்போவுமே நீ கவலைப்படக்கூடாது.
நான் எங்கே இருந்தாலும் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். அம்மா இல்லையே அப்படின்லாம் நீ ஃபீல் பண்ணவே கூடாது, சரியா? அண்ட் நீ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கியோ அதை பொறுத்து தான் என்னோடய ஹாப்பினஸ் இருக்குது. எனக்கு தெரியும் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் எந்த நிமிஷத்துலேயும் நீ வந்துட்டு இதை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது. உனக்கு மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு, அது தீர்த்து வைக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன். உன் கூட இப்போன்னு இல்லை, எப்போவுமே உறுதுணையாக இருப்பேன், சரியா? நீ எதை நினச்சும் கலங்கக்கூடாது. ஏன்னா உன்னோட ஒரு டியர்ஸ் என்னோடய பெரிய வீக்னஸ். என்னுடைய குழந்தை எப்போவுமே அழக்கூடாது. அவள் முகத்தில் நான் எப்போவுமே சிரிப்பை தான் பார்க்கணும். அவளுடைய அந்த சிரிப்பில் தான் என்னுடைய உலகமே இருக்குது. அப்புறம் உன்னுடைய அந்த குட்டி குட்டி குறும்புத்தனம் நான் நிறைய ரசிச்சிருக்கேன். ஆனால் நீ இப்போல்லாம் அந்த குறும்புத்தனம் பண்ணுறதுக்கே யோசிக்கிற. அப்போல்லாம் நீ இருக்க வேண்டாம். நீ எப்போவுமே எங்களோட ஜல்லனாகவே இரு. அப்புறம் அண்ட் we will always love you அப்படி சொல்லிட்டு ஜிமன் உங்கள் ஹேண்ட்ஸில் கிஸ் பண்ணுறாரு. உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் நிற்காம வருது. ஜிமன், எனக்கு உங்கள் அம்மாவை திருப்பி கூட்டிகிட்டு வரலாம் முடியாதுடி. ஆனால் உங்கள் அம்மா எடுத்து என்னால் ஃபில் பண்ண முடியும்லாம் சொல்ல மாட்டேன். ஏதோ என்னால் முடிஞ்சது. ஜிமன், எனக்கு எனக்கு இது எங்கள் அம்மா வந்து பேசுன மாதிரி இருந்துச்சுடா. என் அம்மா பக்கத்தில் இருந்து பேசுன மாதிரி இருந்துச்சு. என் அம்மா கூட இல்லைன்ற ஃபீல் எனக்கு இப்போ இல்லை ஜிமன். ஏன்னா என் அம்மா எங்கேயும் போகல, என்னை விட்டுட்டு என் கூட தான், என் பக்கத்தில் தான், உன் உருவத்தில் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஹக் பண்ணுறீங்க. ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி ஒரு பிளஸ்டு ஃபீல் மாதிரி ஆகிடுது. அவளை ஹக் பண்ணிட்டு, சரி அல்லாத ஓகேவா, காம் டவுன், நான் இருக்கேன் எப்போவுமே. ஐ ப்ராமிஸ் யூ ஃபார் எவர் அண்ட் எவர் ஐ வில் ஆல்வேஸ் பி வித் யூ. ஓகே? ஓகே ஜிமன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஹக் பண்ணுறீங்க. இதை வந்துட்டு கரெக்டாக ஷிஃபா ஃபௌசி கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ தான் வந்துட்டு ஓரளவுக்கு ஓகே, அவள் வந்துட்டு நார்மல் ஆகிட்டா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுடைய டேஸ் வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக போகுது. உங்களுக்கு வந்துட்டு டெலிவரி டேட் கிட்ட வருது. உங்களுக்கு வந்துட்டு ஒரு சைடு பயம் அதிகமாகுது. என்ன மாதிரி இருக்கும், எப்படி பெயின் எப்படி பிஹேவ் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பெயினுக்கு அப்புறம் உயிரோட வருவோமா மாட்டோமான்னு ஏகப்பட்ட தாட்ஸ் உங்கள் மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. ஷிஃபா ஃபௌசி வந்துட்டு உங்களை எல்லா நேரமும் காம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் வந்துட்டு அந்த பயம் ஆட்டோமேட்டிக்காக வரும்ல. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபைன் மார்னிங் உங்கள் ஹாலோட கோச்சில் உட்காந்துருக்கீங்க. அப்போது காலெல்லாம் நீட்டி ரிலாக்ஸாக உட்காரு, எதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி உட்காந்துருக்க? அதெல்லாம் இல்லை ஃபௌசி, எனக்கு கால் வலிக்கிற மாதிரி இருக்குது. கால் வலிக்கிறதுனா சொல்ல மாட்டேன், இங்கே கூட நான் கால் பிடிச்சி போய்ட்றேன். கொடு அப்படி சொல்லிட்டு ஃபௌசி உங்கள் 2 காலையும் எடுத்து அவள் மடியில் வச்சு பிடிச்சி விட்டுட்ருக்கா. நீங்கள் வந்துட்டு அங்கே தான் வலிக்குது, இதை பிடிச்சி விடுறேன் அப்படி சொல்லிட்டு அவளும் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ இங்கே ஷிஃபா வந்துட்டு உங்கள் கையில் வந்துட்டு ஆப்பிள் ஜூஸ் தரா. இந்தா இதை குடி. இன்னைக்கு ஆப்பிள் ஜூஸா? ஆமாம் குடி அப்படி சொன்னோன்னே நீங்களும் அதை குடிக்கிறீங்க. ஸோ குடிச்சிட்ருக்கும்போதே உங்களுக்கு வந்துட்டு லேசாக வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது. என்னாச்சு? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஃபுல்லாக குடிச்சு முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு உட்காந்துருக்கீங்க. ஃபௌசி வந்துட்டு உங்கள் கால் அப்படியே பக்கத்தில் வந்துட்டு குஷன்ஸில் வச்சுட்டு அவள் வந்துட்டு திரும்பி உட்காந்து உங்களுக்கு ஷின்ஷான் போட்டு விடுறா. நீங்கள் ஷின்ஷான் பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக அப்படியே வயிறு வலிச்சிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் வந்துட்டு என்னாச்சு ஜல்லன், ஆர் யூ ஓகே? வலிக்குதா வயிறு? போகலாமா, ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படி சொல்லிட்டு இங்கே ஷிஃபா ஃபௌசி நர்வஸ் ஆகிறாங்க. நீங்கள் ஆமாம் வயிறு வலிக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கத்த ஆரம்பிக்கிறீங்க. என்னால் முடியலை அப்படி சொல்லிட்டு நீங்கள் கத்தோம். இங்கே ஷிஃபாவுக்கும் ஃபௌசிக்கும் அவ்வளோதான், உயிரே இல்லை. அவங்க வந்துட்டு ஷிஃபா ஜிமன் ஜேகே ஓடி வாங்க அப்படி சொல்லிட்டு கத்துறா. அப்போ 3 பேர் ஓடி வந்துட்டு என்னாச்சு, ஏன் இப்படி கத்துனேன்? ஜன்னன் அழுவுறா. என்னாச்சு ஜன்னன் ஏன் அழுவுறா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. ஜிமன் அவசரமாக ஓடி வந்துட்டு பொண்டாட்டி என்னாச்சு? ஜிமன்
வயிறு வலிக்குதுடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க. ஜிம்மன் அவசர அவசரமாக தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடுறாரு. பின்னாடியே வந்துட்டு நம்ம குட்டி பாப்பாஸ்லாம் கூட்டிகிட்டு ஷிஃபா, ஃபௌசி, ஜேகே வராங்க. உங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோன்னே டாக்டர் சொல்கிறாங்க, ஓகே ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு டெலிவரி பெயின் தான் வந்திருக்கு, நாங்கள் வந்துட்டு பேபியை வந்துட்டு தரோம் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. நீங்கள் லேபர் பெயினில் கடந்து கத்துறீங்க. ஜிம்மினுக்கு உள்ளே வர தைரியம் சுத்தமாக இல்லை. ஏன்னா அவருக்கு உங்கள் பக்கத்தில் நின்னா இங்கே அவர் அழுது உங்களை இன்னும் வந்துட்டு வீக் ஆக்கிடுவாருன்னு பயம். இங்கே வந்துட்டு நீங்கள் கத்துறதை பார்த்து ஜிலின், மினா, ஜாங்சூன், தேவான்னா ஒரே அழுகை. ஜேகே, ஷிஃபா, ஃபசிலாம் அவங்கள காம் பண்ணுறதுலேயே போயிடுது. இங்கே ஜிம்மன் வந்துட்டு இன்னொரு சைடு உட்காந்து அழுதுட்ருக்காரு செம்மையாக. என்னால் தான் அவளுக்கு இவ்வளோ பெயின் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் ஜெயிக்கும். டே மச்சான் அதெல்லாம் இல்லைடா, நீ தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நீயே இப்படி இருந்தால் ஜல்லுன்னு என்ன பண்ணுவா சொல்லு. டே இல்லை மச்சான், அவன் எனக்கு வேணும்டா, அவன் இல்லாமலாம் என்னால் வாழ முடியாது. டி நீ தாண்டா ஸ்ட்ராங்காக இருக்கணும். நாங்கள் பேரன் ஆல்ரெடி குழந்தைங்க அழுதுட்ருக்காங்க, இப்போ நீயும் இப்படி அழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லை ஓகேவா அப்படி சொல்லிட்டு அவங்க காம் பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே நீங்கள் வந்துட்டு அப்படியே பயங்கரமாக கத்துறீங்க. ஸோ கத்தி முடித்த உடனே அப்படியே பேபி சவுண்ட் கேட்குது. ஜிம்மனுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் வேர்ல்டே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. இங்கே ஷிஃபா, ஃபௌசி, ஜேகேலாம் அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு ஜிமன் டே என்னடா பேபி பிறந்துருச்சு? ஆமாண்டா அப்படி சொல்லிட்டு நீ அப்படியே அவர் ஷாக்கில் சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு இங்கே அன்கான்ஷியஸ் ஆகிருப்பீங்க. ஸோ பேபியை வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நர்ஸ் எடுத்துகிட்டு வந்து, யார் பேபியோட ஃபாதர்? நான் தான். இந்தாங்க சார் அப்படி சொல்லிட்டு நர்ஸ் பேபி வந்துட்டு ஜிம்மன் கையில் கொடுக்குறாங்க. ஜிம்மன் வந்துட்டு அப்படியே கையெல்லாம் ஷேக் ஆகுது அவருக்கு. அப்படி வந்துட்டு ஒரு நர்வஸ்னஸ். ஜேகே இதை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க ஹாப்பினஸில். ஜிம்மன் அந்த பாப்பாவை வாங்கி தங்கம் அப்படி சொல்லிட்டு பாப்பாவோட ஃபோர்ஹெட்டில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. அப்போ ஜேகே, ஷிஃபா, ஃபௌசி இதை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. நம்ம குட்டி வாண்டுங்கள்லாம் வந்துட்டு ஜில்லுன்னு வந்துட்டு அப்பா எனக்கு காட்ட மாட்டிங்களா பாப்பாவை? உனக்கு இல்லாமலா, இங்கே வாங்க எல்லாரும் அப்படி சொல்லிட்டு ஜிலின், மினா, டேவான், ஜங்ஸூன் எல்லாரையும் சுற்றி நிற்க வச்சுட்டு ஜிமின் அப்படி கொஞ்சம் கீழே பெண்ட் பண்ணுறாரு. ஸோ பாப்பாவோட ஃபேஸ் வந்துட்டு அவங்களுக்கு தெரியுது. அப்படியே அதை பாப்பாவை பார்த்து அவங்கெல்லாம் அப்படியே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்போ ஷிஃபா வந்துட்டு ஜிமின் பாப்பா அப்படி சொல்லிட்டு அவள் கையை நீட்டா. ஜிமின் அப்படி ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு பூவை வந்துட்டு தூக்கி கொடுக்குறாரு ஷிஃபா கிட்ட. ஷிஃபா அப்படியே வந்துட்டு பாப்பாவை கையில் வச்சுட்டு, என்ன எங்கள் தங்க பிள்ளை, அழகு பிள்ளை தூங்குறீங்களா அப்படி சொல்லிட்டு கொஞ்சிட்ருக்கா. ஃபௌசியும் வந்துட்டு, ஐயோ செல்லக்குட்டி, இவ்வளோ நாள் உங்களை பார்க்கறதுக்காக இவங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா அப்படி சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருக்கா. ஸோ டாக்டர் வந்துட்டு பேஷண்ட் செக் பண்ணியாச்சா அப்படி சொல்லிட்டு நர்ஸ்ட்டு கேட்குறாங்க. செக் பண்ணியாச்சு மேம், ஷீ இஸ் ஆல் ரைட் அண்ட் அவங்க கான்ஷியஸ்க்கு வந்துட்டாங்க. சரி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அவங்களுடைய அட்டெண்டர்ஸ் கிட்ட அப்படி சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாங்க. இங்கே நர்ஸ் வந்துட்டு ஜர்லனோட அட்டெண்டர் நாங்கள் தான் அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் வராரு. அவங்க வந்துட்டு மயக்கத்துலேருந்து தெரிஞ்சுட்டாங்க, நீங்கள்லாம் போய் பார்க்கலாம். ஓகே தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் உள்ளே போகிறாரு. இங்கே ஷிஃபா வந்துட்டு பாப்பாவை தூக்கிட்டு உள்ளே வரா. பின்னாடியே ஜேகே, ஃபௌசி, ஜிலின், மீனா, ஜங்ஸுன், தேவான்லாம் வராங்க. இங்கே நீங்கள் அப்படியே கொஞ்சம் கண்ணை லேசாக திறந்து வச்சுட்டு படுத்துருக்கீங்க. ஜிம்மன் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு உங்கள் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு, பொண்டாட்டி ஜிம்மன் பாப்பா ஆமாண்டி கேர்ள் பேபி பொண்ணு மாதிரி செம்ம க்யூட்டாக இருக்கா அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவர் ஐஸில் அப்படி ஒரு ஹாப்பினஸ், டியர்ஸ் வேறு. நீங்கள் வந்துட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அப்போ ஷிஃபா கையில் தான் பாப்பா இருக்குது. ஷிஃபா வந்துட்டு மெதுவாக வந்துட்டு உங்ககிட்ட வந்து நிற்கிறா. நீங்கள் அப்படியே பொறுமையாக எழுந்துக்கிறீங்க. ஜிம்மன் வந்துட்டு உங்களுக்கு பில்லோலாம் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு உட்கார ஹெல்ப் பண்ணுறாரு. நீங்கள் பாப்பாவை கையில் வாங்கிட்டு, என் பொண்ணு எவ்வளோ க்யூட்டாக இருக்கு, அம்மா பார்த்தீங்களா தங்கம்? இப்போவே பாப்பாவுக்கு ஃபேஸ் தெரியாதுடி. எனக்கு ஹாப்பினஸில் என்ன பேசுறதுனே தெரியலை அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மன் வந்துட்டு பாப்பாவோட கையில் வந்துட்டு இப்படி லேசாக ஒரு ஃபிங்கர் வச்சு தடவி விட்டுட்ருக்காரு. பாப்பா வந்துட்டு ஜிம்மனோட கையை ஹோல்ட் பண்ணிக்கிறா. நீங்கள் அதை பார்த்து ஸ்மைல் பண்ணுங்கள். ஜிம்மனுக்கு ஹாப்பினஸ் தாங்கலை.
அப்போது ஷிஃபாவும் ஃபௌசியும் கேட்குறாங்க, சரி பாப்பாவுக்கு பேர்லாம் டிசைட் பண்ணிட்டீங்களா அப்படின்னோடனே நீங்களும் ஜிம்முன்னு ஒருத்தர் ஃபேஸை பார்த்துட்டு ஒரு பிரைட் ஸ்மைலோட பார்க் நேஹா அப்படின்னோடனே ஜிமன், ஷிஃபா, ஃபௌசி, டே, ஜேகே நீங்கள் எல்லாரும் வந்துட்டு ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போது என்ன பேர் முன்னாடியே யோசிச்சு வச்சிட்டிங்களா அப்படி சொல்லிட்டு டேவும் ஜேகேவும் கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு ஆஹா முன்னாடியெல்லாம் யோசிச்சு வைக்கல அப்படி சொல்லிட்டு திரும்பி ஜிம்னை பார்க்குறீங்க. ஜிம்னு வந்துட்டு முன்னாடியே யோசிச்சு வைக்கலன்றது உண்மைதான், ஆனால் பையன் பிறந்தா இந்த பேர் வைக்கலாம், பொண்ணு பிறந்தா இந்த மாதிரி பேர் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒப்பீனியன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு டே அது சரி, இப்போது பொண்ணு பிறந்ததுனால நேஹான்னு பேர் வச்சுருக்கீங்க, பையன் பிறந்திருந்தா அது பையன் பிறக்கும்போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஷிஃபா, ஃபௌசி, ஜேகேட்டெல்லாம் ஸ்மைல் பண்ணுறாங்க. நீங்கள் வந்துட்டு அன்யா ஏண்டி பின்ன இந்த ஒரு பொண்ணை நான் பெற்றெடுக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை டயட்னு பண்ணுற சித்திரவதையே தாங்க முடியலை, இதில் இன்னொரு பையன் வேறையா, நோவே போதும்பா, ஆல்ரெடி எனக்கு ஜில்லுன்னு இருக்கான், மீனா இருக்கா, இப்போ நேஹா இருக்கா, எனக்கு போதும், ஐ ஃபீல் ஃபுல்ஃபில் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிம்னு வந்துட்டு ஆஹா எனக்கு இன்னொரு பையன் வேணும், 2 பையன் 2 பொண்ணு, அப்போது ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது டே வந்துட்டு டேய் இந்த டைலாக் வந்து எனக்கு கொடுறா அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்துட்டு டேய் இதெல்லாம் உனக்கே டூ மச் ஆகலை, இப்போ தான் நேஹா பிறந்திருக்கா, நேஹா பிறந்து 3 மணி நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே சாருக்கு இன்னொரு பையன் வேணுமா, போடா பேசாமல் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. மற்ற எல்லோரும் சிரிக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு பாப்பாவை மடியில் வச்சுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் முடிச்சுட்டு உங்களை வீட்டுக்கும் அனுப்புகிறாங்க. உங்கள் டேஸ் வந்துட்டு நேஹா பாப்பா கூட, மீனா பாப்பா, டேவான், ஜங்ஸோன், ஜிலன் கூட ரொம்ப ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு 3 மந்த்ஸ் இப்படியே பாஸ் ஆகுது. நேஹாவை யாருமே கீழே விட மாட்டீங்க, பிகாஸ் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர்னு யார் கையிலையாவது தான் நேஹா இருப்பாள். ஏன்னா அவள் அழுகுறத வந்துட்டு உங்கள் யாராலையுமே பார்த்துக்க முடியாது, அதனால். ஸோ இப்படியே பழகிருச்சு. இப்படி ஒரு 3 மந்த்ஸ் போனோடனே நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க ஜிம்முன்கிட்ட, ஜிம்னா என்ன ஜில்லன், நம்ம ஊருக்கு போகலாமா, ஏன் இல்லை இவ்வளோ நாள் இங்கே இருந்துட்டோம், இதுக்கு மேலே இங்கே இருந்தால் உன் கம்பெனி, நம்ம கம்பெனி, அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் பாதிக்கப்படும்ல, அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போது வந்துட்டு ஃபௌசி டோர் நாக் பண்ணிவிட்டு உள்ளே வரா. என்ன கிளம்பலான்னு பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆமாம் ஃபௌசி, எவ்வளோ நாள் தான் இங்கேயே இருக்கிறது, அதான் சரி கொரியா போகலான்னு. ஏன் நேஹா பாப்பாவுக்கு இன்னும் 1 வயசு கூட அவ்வளோ, எதுக்கு கொரியா போகணும், நான் அவங்க அவனை திருப்பி கொரியாவுக்கு அனுப்புகிற ஐடியாலே இல்லை. என்னடி பேசிகிட்டு இருக்கேன், லாஜிக்கலாக ஏதாவது பேசு. ஏன் லாஜிக்கல் இல்லை, அதெல்லாம் தெரியாது, நீங்கள் தான் இருக்கணும். சரி ஜிம்னா ஒன்று ஜேகே கூப்பிட்டாங்க, அதை சொல்கிறதுக்கு தான் அப்படி சொல்லிட்டு ஃபௌசி போயிடுறா. ஜிம்னு வந்துட்டு நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நீ இங்கே இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்க, நான் நிறையா நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீ கொரியாவில் இருந்தால் நீ, நான், ஜிலன், மீனா மட்டும் தான் இருந்தோம். மீனா ஜிலன் ஸ்கூலுக்கு போயிடுவான், நான் ஆஃபீஸ் போயிடுவேன், நீ ரொம்ப லோன்லியாக தான் இருப்ப. ஸோ டிவி அது இதுன்னு நீ உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணிப்ப. இங்கே பாரு, நீ லோன்லியாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ ஷிஃபா, ஃபௌசி எப்போ பேரும் கூட இருக்காங்க, அதனால் உனக்கு டைம் போகிறதே தெரியாது. உனக்கு இப்போது என்ன பிரச்சனை, நம்ம ஆஃபீஸ் தானே, நான் வந்துட்டு நம்ம ஆஃபீஸோட மெயின் பிரான்ச்சை இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு அதை செகண்ட் பிரான்ச்சாக போட்டுக்கிறேன் அப்படி சொல்கிறாரு. உங்களுக்கு ஷாக்கு, என்ன சொல்கிற, இதெல்லாம் நடக்கிற விஷயமா, இதை பற்றி தான் நானும் ஜேகேவும் டிவும் அன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ மெயின் பிரான்ச் இங்கே இருக்கட்டும், சைட் பிரான்ச் அங்கே இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ ஜிலன் என்னோடய ஸ்கூல் ஸ்டடீஸ்லாம் நான் இங்கேயே மாற்றுறதுக்கு பேசிட்டேன், எல்லாமே பக்காவாக ரெடி அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு ஹாப்பினஸ் தாங்களே, டக்குன்னு ஜிம்னை ஹக் பண்ணிட்டேன். லவ் யூ ஜிம்னா, நான் கூட நீ போகணுன்னு சொல்லிடுவியோன்னு யோசிச்சிட்டே தான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஜிம்னு வந்துட்டு எனக்கு தெரியாதாடி உன்னை பற்றி, லவ் யூ டூ பொண்டாட்டி அப்படி சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு வெளியில் வரீங்க. ஷிஃபா வந்துட்டு என்ன இன்றைக்கி ஒரே மூஞ்சி 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது, ஒத்துவா, நான் இனிமேல் ஃபௌசி கூட தான் இருக்க போகிறேன். போங்க, நானும் அப்போ ஃபௌசி கூட தான் இருப்பேன், எங்கே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்புகிறா. ஜேகே வந்துட்டு இங்கேயே இருமா, நம்ம இங்கேயே இருந்துக்கலாம், ஓகேவா, யாரும் இங்கேயும் போக வேண்டாம், எல்லோரும் ஒன்றாவே இருக்கலாம் பழைய மாதிரி அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ், ஏன்னா விட்டு போன அந்த பிரிவினைகள்னு திருப்பி ஒன்று சேர்ந்து பழைய மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு குட்டி மெம்பர் வரையா அவங்களுக்குலாம் ஹாப்பினஸ் தாங்கலை. அப்போ வந்துட்டு இப்படியே டைம்லாம் போகுது. நேஹா வந்துட்டு உங்களுக்கெல்லாம் மட்டும் செல்லம் இல்லை, நம்ம ஜிலின், மீனா, டேவான், ஜங்சனுக்கெல்லாம் ரொம்ப செல்லம் மேடம். ஸோ இப்படியே வந்துட்டு டைம் வந்துட்டு ரொம்ப அழகாக மூவ் ஆகிட்டு இருக்குது. இப்போது நேஹா பர்த்டேவே வரப்போகுது, ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ நீங்கள் வந்துட்டு என்னெல்லாம் பண்ணலாம்னு யோசிச்சுட்ருக்கீங்க. பட் உங்களை விட ரொம்ப ஆர்வமாக ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கிறது வந்துட்டு ஜேகே, ஷிஃபா ஃபௌசி தான். ஏன்னா இதை வந்துட்டு அவங்க உங்கள் பொண்ணு அப்படின்னு இல்லாமல் எங்கள் பொண்ணுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணலாம், என்னென்ன தீம் வைக்கலாம், என்னென்ன மாதிரி ஆட்களை கூப்பிடலாம் அப்படிலாம் ரொம்ப டிசைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நேஹாவோட பர்த்டேக்கு 2 டேஸ்க்கு முன்னாடியிலேருந்தே வேலையெல்லாம் ரொம்ப பரபரப்பாக நடக்குது. ஃபெஸ்டிவல் மாதிரி அங்கங்கே வந்துட்டு பலூன் டெக்கரேஷன்ஸ், ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ், கேக்கு, அது இதுன்னு பெரிய ஒரு அலப்பறையை கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஒரு ஹாப்பினஸில் இருக்கீங்க. ஸோ நேஹா பர்த்டேக்கு முந்தின நாள் நைட்டு, அதாவது நாளைக்கு நேஹா பர்த்டேனா இன்றைக்கி நைட்டு நீங்கள் பால்கனி நின்றுருக்கீங்க. அப்படியே அந்த டெக்கரேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு ஜிமின் வந்து உங்களை பேக் ஹேக் பண்ணிவிட்டு என்ன தூங்காமல் இங்கே நின்றுட்டுருக்க, நீ யோசிச்சு பாரு. நம்ம ஜிலின் பர்த்டே, வினா பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே நேஹாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே ஃபெஸ்டிவல் மாதிரி. எனக்கு ஹாப்பினஸ் டெஸ்கிரைப் பண்ண வேர்ட்ஸே வர மாட்டேங்குது. இதுதான் நீ இவ்வளோ நேரமாக இங்கே நின்று யோசிச்சுட்ருக்கியா? இங்கே பாரு, உனக்குன்னு அவங்க வந்துட்டு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, உன்னுடைய ஃபேமிலி, நம்மளுடைய ஃபேமிலி. அதனால் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. நாளைக்கு கொண்டாட போகிறது நம்ம பொண்ணோட பர்த்டே இல்லை, ஜிலின், மீனா, டேவான், ஜங்சனோட தங்கச்சி பர்த்டே இல்லை. ஆக்சுவலி நாளைக்கு நம்ம கொண்டாட போகிறது நம்ம எல்லாரோட பிரின்சஸ் பர்த்டேவை. ஸோ அது வந்துட்டு ஃபெஸ்டிவல் தானே அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நீங்களும் ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு நீங்கள் மட்டும்தான். ஆக்சுவலி வந்துட்டு வேறு யாரையுமே கூப்பிட்றதுக்கு வந்துட்டு உங்களுக்கு தோணவே இல்லை. உங்கள் யாருக்குமே ஏன் ஒருத்தவங்களும் நல்லா இருக்கிற ஃபேமிலியில் கண்ணு போடணும் அப்படிலாம் சொல்லிட்டு நீங்கள் யாரையுமே கூப்பிடல. நீங்கள்லாம் மட்டும் சேர்ந்து நல்லா ஃபெஸ்டிவலாட்டம் செலிப்ரேட் பண்ணிங்க. கிராக்கர்ஸ் வெடிக்கிறது என்ன, அப்புறம் வந்துட்டு டிஜே என்ன, அது என்ன இது என்னன்னு செம்ம கிராண்டாக போயிட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு செம்ம ஃபன். அந்த மொமெண்ட்டே வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ மெமரபுளாக இருக்குது. இதில் தான் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி. ஸோ ஒவ்வொரு மொமெண்ட்டுமே உங்களுக்கு அவ்வளோ க்யூட்டாக தெரியுது. அதை வந்துட்டு நீங்கள் ரொம்ப ரசித்து பார்க்குறீங்க. நீங்கன்னு மட்டும் இல்லை, ஷிஃபா ஃபௌசியும் கூட ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க. அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளோ நாள் தொலைச்ச ஹாப்பினஸ் இது தான் ஒரு ஃபீல் வருது. உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபேமிலியோட ஃபீல். ஸோ அன்றைக்கி நைட்டு நீங்கள் வந்துட்டு ஜிமின் தோளில் சாஞ்சு நிற்கிறீங்க. உங்களுக்கு முன்னாடி நம்ம குட்டி குட்டி குழந்தைங்க இருக்காங்கள்ல, ஜிலின், மீனா, ஜங்சன், டேவான், அவங்கெல்லாம் உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்துலேயே ஜேகே, ஷிஃபா ஃபௌசிலாம் ரவுண்டாக உட்காந்துருக்காங்க. அண்டு நேஹா வந்துட்டு ஜேகேவோட கையில் இருக்கா. ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு அப்படியே ஜிமின் தோளில் சாஞ்சு, இதுதான் நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கை, இதுதான் நம்ம வாழ நினச்ச வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு இந்த நிமிஷம் இதே மாதிரி லைஃப் ஃபுல்லாக இருந்துடாதான்னு இருக்குது, லைஃப் ஃபுல்லாக இப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. நீங்களும் ஸ்மைல் பண்ணுறீங்க. இங்கே ஜேகே, ஷிஃபா ஃபௌசி அப்படியே வந்துட்டு நேஹாவை பார்த்து அவங்களும் ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மொமெண்ட் வந்துட்டு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக, அவ்வளோ பிளெஸ்டாக, அவ்வளோ பிளிஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இதே ஹாப்பினஸ் எப்போவுமே இருக்கணும்னு வந்துட்டு அப்படியே ஜிமின் தோளில் சாஞ்சிருக்கீங்க. ஸோ அப்படியே லேசாக கண்ணு மூடுறீங்க. உன் கருங்கூந்தல் குழையாகத்தான் எண்ணம் தோன்றும், உன் காதோரம் முறையாடித்தான் ஜென்மம் தீரும், உன் மார்போடு சாயும் அந்த மயக்கம் போதும், என் மனதோடு சேர்த்து வைத்த வழிகள் தீரும், உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை, அதை தாண்டி ஒன்றுமே இல்லை, அன்பே அன்பே. ஓகே டாமீஸ், இந்த எபிசோட நம்ம இங்கேயே முடிச்சிடலாம். இந்த ஸ்பெஷல் பார்ட் இங்கேயே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி என்னோடய எஃப்எஃப்க்கு ஒரு ஸ்பெஷல் பார்ட் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு என்னுடைய எப்படி சொல்கிறது, ஒரு
கனவு. அதாவது மை ட்ரீம் அந்த அளவுக்கு இல்லை. ஜஸ்ட் நம்ம தூங்கின ஒரு கனவு இருக்குல்ல, அந்த மாதிரி. பகல் கனவுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் என்னுடைய எஃப்எஃப்க்கு ஸ்பெஷல் பார்ட். பட் இப்போ அது நடந்தது வந்துட்டு எனக்கு பெரிய ஒரு ஹாப்பி. அண்ட் இதில் நிறைய இடத்துல வந்துட்டு நான் நிறைய மந்த்ஸ் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி வந்துட்டு நான் அதெல்லாம் கண்டினியூஸாக போட்டிருந்தேன்னா 2 ஹார்ஸுக்கு மேலேயே போயிருக்கோண்டா. ஸோ அதனால தான் நிறைய இடத்துல கட் பண்ணி ஜஸ்ட்டு கொஞ்சம் சீன்ஸ் மட்டும் வச்சுருப்பேன். அண்ட் இது வந்துட்டு நான் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன்னு எனக்கு தெரியல. பட் என்னுடைய பெஸ்ட் இதில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். மொக்கையாக இருந்தால் அட்ஜஸ்ட் கரோ. அண்ட் அங்கங்கே வாய்ஸ் கிராக்ஸ் ஏதாவது 1-2 வேர்ட்ஸில் உளறி வச்சுருந்தா அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. அப்புறம் எனக்கு எப்பவும் போல் லவ் அண்ட் சப்போர்ட் வந்துட்டு குறையாமல் கொடுக்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகேடா மீஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. நான் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு கண்டிப்பாக அன்எக்ஸ்பெக்டட் லவோட நெக்ஸ்ட் பார்ட் வராதுடா. டேக் ஒரு ஒன் ஷாட் தான் வரும். ஏன்னா நம்ம சேனலில் அன்எக்ஸ்பெக்டட் லவ் ஜேகேக்கு, மை ஹீரோ ஜிம்முனுக்கு, என்எஃப் ஃபார் மீ ஜிம்முனுக்குன்னு போட்டாச்சு. டேவை மட்டும் கழட்டி விட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அதனால் டேக் ஒரு ஒன் ஷாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அன்எக்ஸ்பெக்டட் லவ் போடுறேன்டா. அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸ்டே ஹெல்தி. எப்போவுமே ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. லீவை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க, உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. யுவர் அட்மின் ஆல்வேஸ் லவ்ஸ் யூ. டாடா, பை பாய், தேங்க் யூ, லவ் யூ ஆல்.